இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க. இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. ஒருத்தங்க தங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்க்கைய உருவாக்குறவங்க, இன்னொருத்தங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை தானா மாறிடாதா அப்படின்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அலசல் ஒரு நேரடி எச்சரிக்கை. நம்மளோட உண்மையான திறமைய, அறிவுபூர்வமான சிந்தனை அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு பயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பதிவு இது. இப்போ இங்க இருக்கிற ஒரு தரப்பு மக்களை பாருங்க. இவங்க தான் கிரியேட்டர்ஸ், அதாவது தங்களோட வாழ்க்கைய தாங்களே உருவாக்குறவங்க. இவங்க வாய்ப்புக்காக காத்திருக்கவே மாட்டாங்க, வாய்ப்புகளை அவங்களே உருவாக்குவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மேனேஜர்ஸ். இவங்க எப்படின்னா, வாழ்க்கையை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கைய தானாவே மாறிடும்ல ஒரு பகல் கனவுலே காத்திருக்கிறவங்க. இப்போ இந்த நிமிஷம் ஒரு அசௌகரியமான கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? நீங்க பல முறை இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, இல்ல சில நேரங்கள்ல நீங்களே கூட சொல்லிருப்பீங்க. நான் ஒன்னும் பணக்கார வீட்ல பிறக்கலப்பா, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. கேக்குறதுக்கு இது ரொம்பவே நியாயமான காரணங்கள் மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையை உடைச்சு சொல்லட்டுமா, இதெல்லாம் சாதாரண காரணங்களே கிடையாது. உங்களுக்குள்ளேயே இருக்கிற தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தோட மறு உருவம் தான் இது. இந்த பயம்தான் ஒவ்வொரு நாளும் மெதுவா உங்க கனவுகளை விழுங்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி ஒரு பெரிய பொறியா மாறுது தெரியுமா? அதான் அந்த நாளை அப்படிங்கிற பொறி. நாளைக்கு ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஜிம் போலாம், நாளைக்கு பிசினஸ் தொடங்கலாம், இப்படி எல்லாத்தையும் தள்ளி போட்டதால என்ன நடக்குது? யோசிச்சு பாருங்க. தினமும் அதே பஸ் பயணம், அதே அலுப்பான வேலை, அதே ஸ்ட்ரெஸ்ஸு, அதே சம்பளம், திரும்பவும் அதே காரணங்கள். 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னு உங்க முழு வாழ்க்கையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறத பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு காத்திருந்து வாழ்க்கையோட மிக முக்கியமான வருஷங்களை நாம அப்படியே வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். உண்மையில நாளை அப்படிங்கிறது பல கனவுகளோட கல்லறை தாங்க. இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தோத்து போனதுக்கு காரணம் அவங்க கிட்ட பணம் இல்லாததோ இல்ல திறமை இல்லாததோ கிடையாது. அவங்க தோற்றதுக்கு ஒரே காரணம் இந்த நாளை அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த முதல் அடியை எடுத்து வைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். ஆரம்பிக்காமலேயே தோத்து போறது தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சோகம். அப்போ உண்மையான வெற்றி எங்க ஆரம்பிக்குது? இது உங்களோட அடையாளம், அப்புறம் உங்களோட மனநிலை, அதாவது மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்தது. ஒரு சாதாரண மனநிலை இருக்கிற மனுஷன் மாச சம்பளத்துக்காகவும் ஒரு பாதுகாப்பான வேலைக்காகவும் மட்டுமே ஓடுவான். ஆனா ஒரு கிரியேட்டரோட மனநிலை அப்படி இல்ல. அவன் புது விஷயங்களை கத்துக்கவும் எதிர்கால வளர்ச்சிக்கான பாடங்களை கத்துக்கவுமே வேலைக்கு போவான். உண்மையான செல்வம் அப்படிங்கிறது பணத்துல ஆரம்பிக்கிறது இல்லைங்க, அது உங்க சிந்தனையில தான் ஆரம்பிக்குது. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாம முழுமையா மாத்தி அமைக்கணுங்க. நான் பிசினஸ் ஆரம்பிச்சு தோத்துட்டா என்ன ஆகும், என் சேமிப்பெல்லாம் போயிடுமோ, இப்படி நெகட்டிவா யோசிச்சு பயப்படுறதுக்கு பதிலா இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஒருவேளை நான் நிஜமாவே ஜெயிச்சுட்டா என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிடும்ல. அந்த அதீத வெற்றியோட சாத்தியக்கூறு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களை முடக்கி போட்டிருக்கிற பயத்தை உடைத்தெறியும் மிகப்பெரிய ஆயுதம். இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸிங்க, ஆனா ரியாலிட்டி வேற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வரலாற்று நாயகர்களை பாருங்க. திருபாய் அம்பானி ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சின்ன வயசுல நியூஸ் பேப்பர் வித்து படிச்சவர். நிர்மா கம்பெனியோட கர்சன் பாய் பட்டேல் சைக்கிள்ல போய் டிடர்ஜென்ட் விற்றவர். இவங்க யாருமே சகல வசதிகளோட பிறக்கல. ஆனா அவங்க தங்களோட சூழ்நிலைகளை குறைச்சொல்லிக்கிட்டு சும்மா காத்திருக்கல. கிடைச்ச இடத்துல உடனே செயல்ல இறங்குனாங்க. அதுதான் அவங்கள மாத்துச்சு. நீங்க இன்னும் எனக்கு முழு கான்ஃபிடன்ஸ் வரட்டும் அப்புறம் தொடங்குறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கை எப்படிங்க வரும்? கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நீங்க சோஃபாவில் உட்காந்து காத்திருக்கிறதால காத்திலிருந்து வராது. முதல்ல நீங்க களத்துல இறங்கி செயல்படணும். அப்போ கண்டிப்பா தோல்வி வரும். அந்த தோல்வியை எதிர்கொண்டு தப்பிக்கும் போதுதான் உங்களுக்கான பாடம் கிடைக்கும். அதுக்கப்புறம்தான் உண்மையான வெற்றியும் தைரியமுமே பிறக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே நாம மாத்த போறோம். தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரான ஒன்னோ இல்ல ஒரு முற்றுப்புள்ளியோ கிடையவே கிடையாது. அது ஒரு ஃபீட்பேக். நீங்க எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கறத உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான அனுபவம், ஒரு பாடம். இந்த சிந்தனைய தாமஸ் எடிசனோட வார்த்தைகள் ரொம்ப அழகாவே உணர்த்துது. 1000 முறை பல்ப் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி அவர் தோத்தப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நான் தோல்வி அடையல,
வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதாங்க ஒரு உண்மையான கிரியேட்டரோட மனநிலை. தொடர்ந்து குறைகள் இருந்தாலும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் வெறும் கனவு காண்றவங்களையும் நிஜத்துல சாதிக்கிறவங்களையும் பிரிக்கிற மிகப்பெரிய கோடு. இதுதான் மிக முக்கியமான கட்டம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முற்று பெயராத ஒரு சின்ன தொடக்கத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஒரு புத்தகம் எழுதணுமா, ஒரே ஒரு பக்கம் எழுதுங்க. யூடியூப் சேனல் தொடங்கணுமா, கேமராவை பத்தி கவலை பண்ணாம இன்னிக்கே ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போடுங்க. ஃபிட்னஸ் வேணுமா, உடனே ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்க. எந்த ஒரு மாபெரும் பயணமும் ஒரு சின்ன அரைக்குறையான முதல் அடியில தான் தொடங்குது. இதுல ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்குங்க. இயக்கம் உணர்வை உருவாக்குகிறது. நின்னுகிட்டு இருக்கிற ஒரு காரோட ஸ்டீரிங்க உங்களால வளைக்கவே முடியாது. கார் நகரும்போது மட்டும்தான் அதோட திசைய உங்களால மாத்த முடியும். உங்க வாழ்க்கையும் அப்படிதான். ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற வாழ்க்கையை எப்போதுமே மாத்த முடியாது. நீங்க ஒரு சின்ன அடியை எடுத்து வச்சு நகர தொடங்குனா மட்டும்தான் உங்க விதிய உங்களால திசை திருப்ப முடியும். இப்போ கொஞ்சம் ஆழமா, எந்தவித கவனச்சிதறலும் இல்லாம இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்க எங்க இருப்பீங்க? இன்னைக்கு நீங்க எந்த செயலும் செய்யாம இத அப்படியே தவிர்த்துட்டா உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் மனக்கண்ணுல உருவகப்படுத்தி பாருங்க. உங்க முன்னாடி இப்போ 2 பாதைகள் இருக்கு. பாதை ஏ. இன்னிக்கும் நீங்க அதே காரணங்களை சொல்லிக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சும் அதே வருத்தத்தோட ஒரு சாதாரண வாழ்க்கைய தான் வாழ்வீங்க. ஆனா பாதை பி, நீங்க எடுக்கிற ஒரு சின்ன துணிச்சலான முதல் செயல் உங்களோட முழு வாழ்க்கையும் புரட்டி போடுற ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் இந்த பதிவை கேட்டு முடிச்ச மறுகணமே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. அதனால எல்லாம் சரியா அமையட்டும், ஒரு நல்ல நேரம் வரட்டும், அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைய இன்னியோட அழிச்சிடுங்க. ஏன்னா உங்க எதிர்காலம் எந்த நிமிஷமே முடிவாகுது. நீங்க எப்போ செயல்பட துணியறீங்களோ அந்த நொடியே, அந்த வினாடியே உங்களுக்கான மிகச் சரியான நேரம். ஒரு வலிமையான உவமையோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நதியில மிதக்கிற இலையா எந்த திசையிலயும் அடிச்சு செல்லப்பட்டு வாழாதீங்க. அந்த நதிய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஓடமா மாறுங்க. நீங்க சூழ்நிலைகளோட கைகள்ல சிக்கி இருக்கிற வெறும் இலை கிடையாதுங்க. நீங்க ஒரு கிரியேட்டர். உங்க வாழ்க்கை பாதைய, அந்த நதியோட திசையை இயக்குற சக்தி உங்ககிட்டயே இருக்கு. அந்த அடையாளத்தை நீங்க முதல்ல உணர்ந்துக்கணும். காரணங்களை தூக்கி எறிங்க, பயத்தை ஓரங்கட்டி வைங்க, இன்னைக்கே தொடங்குங்க.